பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காய், பலத்திற்காய், அதைவிட நல்ல சூழ்நிலைக்காய், அதைவிட ஐயா ஒரு நல்ல தேக ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நலமுடன் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் எப்போதும் நம்புகிறேன். ஏன்னா முன்காலத்தெல்லாம் கடிதம் எழுதுவாங்க, நலம் நலமறி ஆவல்னு எழுதுவாங்க, சேமம் சேமத்திற்கு பதில்லாம் எழுதுவாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஏன்னா செல்ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆகையினால நான் அதைவிட ஒருபடி மேலாக கர்த்தருக்குள் நீங்களும் நலமுடன் இருப்பீர்கள், இருக்க வேண்டும் என்று தான் நானும் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு சகோதரி, அவள் கிறிஸ்துவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவர்களுடைய பேரை கூட கேட்கல. அந்த சகோதரி சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா பேர், ஊர், அட்ரஸ் எல்லாம் சொல்லணுமான்னாங்க. நான் சொன்னேன், இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் நாட் நெசசரி, உங்கள் கொஸ்டினை மட்டும் சொல்லலான்னு. நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்ல விரும்பலை, இன்னும் இடத்துலேருந்து பேசுகிறேன்னு சொல்ல விரும்பலை. நான் கிறிஸ்தவளும் அல்ல, இதை மட்டும் சொல்லுகிறேன். இயேசு வருவார் வருவார் என்று சொல்லுகிறார்களே, எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள். நான் பிறந்ததிலிருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, இயேசு எப்பொழுது வருவார், எதற்காக வருகிறார், அவர் வருவதின் நோக்கம் என்ன, இதை குறித்து நான் அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஏன்னா வேதத்தை இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் படித்து வரேன். ஏன்னா என் வீட்டில் வைத்து என்னால் படிக்க முடியாது. என் வீட்டார் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. என் புருஷனோ பைபிளை பார்த்தாலே அவர் என் மேலே அவ்வளோ கோபம் வந்துடும். என் உறவினர்களோ சொந்தங்களோ யாரும் அதை விரும்பாத பட்சத்தில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை குறித்து அறிய வேண்டும் என்கிற வாஞ்சையும் எனக்குள் வந்தது. காரணம், ஒரே ஒரு வசனம்தான் என்னை தொட்டது என்று சொன்னீர்கள். என்ன வசனம் என்று கேட்டபோது அந்த வசனத்தை சொன்னீங்க. சங்கீதம் 68:13 என்னை தொட்டது என்று சொன்னீங்க. என்ன வசனம்? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு போலவும் பசும்பொன் நிறமான அதன் இறகின் சாயலாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தை என்னை தொட்டது. ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள்னால் படிக்க போகக்கூடாது, அதிகமாக படிக்க வேண்டியதில்லை, ஏதோ ஒரு இடத்துல போய் சோறு வங்கி போடுறது தான் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது எத்தனையோ அதிகாரத்திற்கு பெண்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை பேசியிருந்தீர்கள். அந்த செய்தி என்னை தொட்டது. ஆகையினாலே எனக்கு ஒரு வாஞ்சை வந்தது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை படித்து வருகிறேன். எனக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு யோசிக்கலாம், இந்த கேள்வியெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் சாதாரண கேள்வி தானேன்னு யோசிப்பீங்க. இது வளர்ந்தவர்களுக்கு சாதாரண கேள்விதான், ஆனால் வளர்கிறவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ரோமர் 10:17 படி விசுவாசம் கேள்வியினால தான் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் தான் வரும் என்று சொல்லுகிறீங்களே. கேட்டால் தானே விசுவாசம். அதை சொல்கிறவங்களாட்டா யார் கேட்க முடியும், கேட்குறவங்களாட்டா யார் சொல்ல முடியும். அதனால் இதை தவறாய் நினைக்காதபடிக்கு இதை குறித்து எனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு மட்டுமல்ல, என் போன்ற எத்தனையோ வாலிப சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்வதற்கு மிக மிக அவசியம். இயேசு வந்தார் என்பதையும் சொல்லுகிறீங்க, வருவார் என்பதையும் சொல்கிறீங்க. ஆனால் எதற்காக வருகிறார், அவர் ஏன் வர வேண்டும்? அவர் தான் ஒரு முறை பாவங்களை மன்னித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு ஏறிப்போனார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, அவர் ஏன் மீண்டும் வருவதற்கான காரணம் என்ன, இதை குறித்து சொல்லுங்கள் என்று கேட்டீங்க. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்களும் தேடி இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால், நீங்களும் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் சொல்லுவேன். உங்கள் புஸ்தகத்தில் வச்சிருக்கிற அந்த பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம்
என்று கடைசி புஸ்தகம் 66வது புஸ்தகம், அதில் 22வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை அப்படி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவனே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவனே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உன்னாவும் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா, பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவனே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனமாயிருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனமாயிருப்பதாக, என் இதய எண்ணம் எல்லாம் புகழ்ந்தனமாயிருப்பதாக, உமக்கு புகழ்ந்தனமாயிருப்பதாக. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவனே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே எல்லாம் எடுத்திருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். மெய்யாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாகவே. சில இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே இருக்கும். ட்ரூலி அது உண்மையை ஒரு தரம் இல்லை 2 தரம் சொல்றது. இங்க சொல்றாரு மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஏன்னா இன்னைக்கு நம்மளும் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே வாரும். ஏன்னா அவர் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் எப்போ வருவார் என்று காத்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஏன் வர வேண்டும்? நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். ஏன் வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? எதற்காக வருகிறார்? என ஒரு முறை
இந்த பூமியிலே மனிதனாக உருக்கொண்டு ஒரு கன்னியின் வயிற்றிலே புருஷனை அறிவதற்கு முன்னே, ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரத்தை இங்கே வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரம், அதாவது பிறப்பின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட, நல்ல கவனிங்க, ஒரு பெண் ஆணுக்கு நியமிக்கப்படுவது என்பது என்ன? நிச்சயிப்பது, பெற்றோத்தல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். நிச்சயிக்கிறது. இந்த பெண்ணுக்கு இந்த ஆணுக்கு இந்த பெண் என்று பெரியோர்களால் பேசி நிச்சயிக்கப்படுவது தான் நிச்சயதார்த்தம் என்று சொல்லுகிறோம். எனக்கு அன்பார்களே, இந்த மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை நியமித்தார். ஏன்னா தேவன் கண்ட உண்மையும் அதுதான். ஒரு மனிதனை படைத்த தேவன் அந்த மனிதன் தனியாக இருந்து விட்டால் அவன் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருப்பதில்லை, நிம்மதி இருப்பதில்லை, சமாதானம் இருப்பதில்லை. அவன் வாழ்க்கையின் சந்தோஷமே ஒரு திருமண வாழ்க்கை, குடும்பமாய் வாழ்வதுதான் என்பதைத்தான் தேவன் கண்டு ஆதியிலே ஒரே ஒரு மனிதனைத்தான் படைத்தாராம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஒரே ஒருத்தனைத்தான் படைத்தார். ஏன்னா அந்த மனுஷன் பேர் என்னது? ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. அது எதனால படைத்தாரா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். பூமியின் மண்ணினாலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானார். அதனாலதான் அவருக்கு ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறோம். ஏன்னா அந்த ஜீவனுள்ள தேவன் எங்க இருக்காருன்னா நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். அந்த ஜீவாதிபதியினுடைய சுவாசம் தான் நமக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஜீவன், அதனால தான் நாம சொல்றோம், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும், வாரும் வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரும். ஜீவனுள்ள தேவன். அதனால அவர் எழுதின வார்த்தைக்கும் பேரு ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு, அதில் ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஜீவனுள்ள தேவன் ஒரு மனிதனை படைத்தார். ஒரே ஒரு மனிதனை தான் படைத்தார். ஆனா ஒன்றை நாம தெரிஞ்சுக்கணும், அவர் சகலத்தை உருவாக்கினவர். ஏன்னா யோபு சொல்றார் 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். ஏன்னா நாமளும் பாடுறோம் சகலமும் படைத்தவரே. ஏன்னா நம்ம பாடுறோம்ல சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, இயேசு மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம்
ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் புகழும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெறலும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம், இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலத்தையும் படைத்தவர். ஏன்னா அவர் சகலத்தை படைத்தவர் மட்டுமல்ல, ஆனால் அவர் சகலமும் செய்ய வல்லவர். அப்படி இருந்து ஏன் ஒருத்தனை படைக்கணும்? ஒரு விசுவாசமுள்ள சந்ததி இந்த பூமியில் வரணும். அதனால தான் மல்கியா சொல்றார், தேவன் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. பரிபூரணமா இருந்தது. இந்த உலகத்தில் அத்தனை நட்சத்திரங்களை படைத்த, அத்தனை அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஒரே ஒரு மனுஷனை தான் படைச்சார். ஏன்? காரணம் இல்லாமல் இல்லை. ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது. பின்ன ஏன் ஒருத்தனை படைக்கணும்? ஒரு விசுவாசம் உள்ள சந்ததி என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பழம் சாப்பிடுவோம், நல்ல ருசியாக இருக்குது. அந்த பழம் காய்க்கணும்னா அதுக்கு தான் விதை விதைக்கணும். ஒரு விசுவாசம் மக்களுக்குள்ளே வரணும்னா, அந்த விசுவாசம் உள்ள சந்ததி வரணும்னா, அந்த ஒருவனை படைத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி, ஏன் இன்னொரு மண் எடுத்து உண்டாக்கலை? ஆதாம ஆதியாம 2:8 பார்க்குறோம், ஒரு மண் எடுத்து உண்டாக்கினார், பூமியின் மண் எடுத்து. ஏன் அடுத்ததுக்கு ஒரு மண் எடுக்கவே இல்லை? ஏன் அவர் நினச்சிருந்தா பூமியும் அதன் நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. அவர் நினச்சிட்டா இன்னொரு மண் எடுத்து வச்சிருக்கலாமே. இன்னைக்கு குயவன் ஒரு மண்ணில் ஒரு பானை செய்கிறான், ஒரு பாத்திரம் செய்கிறான், அதோடு அது அவ்வளோதான். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஒரே ஒரு மனிதனை படைத்தவர் அந்த மனிதனுக்குள்ளிருந்து தான் உருவாக வேண்டும் என்று விரும்பினார். அதான் நாம் சொல்கிறோம், ஒன்றுக்குள் ஒன்றாகி கருவானது அப்படிங்கிறோம். ஒன்றிலில் ஒன்றாகி பொருளானது. இதில் ஒன்று மேன்மை பாராட்டுவதற்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. ஆகையினால் நீ பெருசு நான் பெருசுன்னு சொல்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை. ஒருவனைத்தான் படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின்ன ஏன் ஒருத்தனை படைக்கன்னா, ஒரு விசுவாசமுள்ள சந்ததி வேணும் அவருக்கு. அதற்காகத்தான் ஒரு மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி, அவன் விழாவிலிருந்தே ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்து, இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் உணர்வு வேண்டும், ஒருவரை ஒருவர் தங்களிலும் அன்பாய் எண்ண வேண்டும் என்கிற அந்த சொந்த மாமிசம் சொந்த ரத்தம் என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த மனிதனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்க, அதிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக சிருஷ்டித்து இந்த குடும்பத்தை உருவாக்கி ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு கையளித்தார். இந்த கையளித்த தேவன் ஐயா அவருடைய ஆசீர்வதித்து அவர்கள் பெருகின போது தங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி. ஒரே ஒரு மனிதனை படைத்தார், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணையும் கொடுத்தார். ஆனால் இவர்கள் பழுகி பெருகி
பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள கையளிக்கப்பட்ட போது இவர்கள் பெருகினார்கள். ஆனால் பெருகும்போது என்ன உண்டாகணும்? ஆசீர்வாதம் உண்டாகணும். பெருகும்போது என்ன உண்டாகணும்? விசுவாசம் பெருகி இருக்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, திரும்ப வாசிங்க, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்த நாட்களை 120 வயசு வரைக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார் வாழ்க்கை. ஆனா இந்த மனிதனுடைய அக்கிரமத்தின் மிகுதியினாலே தேவன் கோபம் கொண்டார். இந்த மனுஷனை படைச்சதுக்காகவே, ஏன்னா அவனுடைய அக்கிரமம் எப்போ இருந்திருக்கான்? சிறு வயது தொடங்கி, எப்போ இருந்து? சின்ன வயசுலேருந்து அவருடைய அக்கிரமத்தின் மிகுதியினாலே தங்களை கெடுத்து கொண்டதை பார்த்த தேவன் அவர் எதிர்பார்த்த நடக்கலைல. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளை எப்படி வளரணும்னு நினைப்போம்? நல்லா வரணும்னு நினைப்போம். ஒரு வண்டி கூலி வேலை செய்கிறவங்க கூட சொல்கிறான், என்ன மாதிரி என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் என் பிள்ளை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு விவசாயி நெத்தி வேர்வை சிந்த பாடுபடுற விவசாயி சொல்கிறான், என் பிள்ளை வருங்காலத்தில் நல்ல நிலைக்கு வரணும். எந்த மனுஷனுக்கும் அதுதான் விருப்பம். எல்லாருக்கும் விருப்பம் என்னென்னா, தன் பிள்ளைகள் தன்னை விட மேலாய் வர வேண்டும், அதுதான் ஆசை. ஆனால் ஆண்டவர் படைத்த அந்த பிள்ளைகள், அவர் நினைத்த நினைவு எப்படின்னா, இவங்க எல்லாம் தெய்வ பயத்தோடு இருப்பாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், ஆண்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் அக்கிரமத்தின் மிகுதியினாலே பெருகின போது அநேக பாவங்களில் விழுந்து போனாங்க. ஆகையினாலே தேவன் ஐயா ஒரு ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ண அவசியம் ஏற்பட்டது. காரணம், இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு தேவனுடைய கோபம் மூண்டது. ஆகையினாலே ஒரு நோவா என்கிற ஒரு மனிதனை, முதலாவது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னேன். நோவா என்கிற ஒரு மனிதன் இந்த ஜனம் பெருகி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்தான். நோவா என்றால் தேற்றுகிறவன் என்று பொருள். இந்த நோவாவின் மேல் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அந்த தயவு கிடைத்ததுனால அவர் சொன்னார், எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே, ஏன்னா அந்த விசுவாசம் அவன்கிட்ட இருந்துச்சு. தேவன் எதிர்பார்த்த அந்த விசுவாசம்தான், விசுவாசமுள்ள சந்ததி எதிர்பார்த்தார். ஆகையினாலே அவன் விசுவாசம் உள்ளவன் என்று கண்டு அவன் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்ததினாலே அவனை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? இதோ நான் இந்த பூமி என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். ஆகையினால இன்னும் 40 நாள் தான் உண்டு. அந்த 40 நாள் இடைவிடாமல் ஒரு மழை வரப்போகுது, அதற்குள்ளே நீ ஒரு பேழையை ஆயத்தப்படுத்து என்றார். எல்லாரும் பார்த்து அவனை கேலி பண்ணியிருப்பாங்க. ஊரே அழிய போதான், இவன் மட்டும் என்ன செய்ய போகிறான்? பொழைச்சிட போகிறானா? பைத்தியக்காரன், கிறுக்கன், வேலை இல்லாதவன், இப்படியெல்லாம் யாருக்கு பட்டம் கிடச்சிருக்கும்? இன்றைக்கி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற உங்களுக்கு எனக்கு அப்படி தான் கிடைக்கும். ஏன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு 1 கொரிந்தியர் 18 அதுதான் வாசிக்கிறோம். பைத்தியம், அதை நம்புகிறவர்களுக்கு தான் தேவ பலன். என கண்பார்களே, இந்த நோவாவை கண்களிலே தெரிந்து கொண்டார். முதல்ல ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், ஆதாம். அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதித்ததினால ஜனங்கள் பெருகினார்கள். ஆனால் பெருகின போது பாவமும் பெருகியது. ஆகையினால தான் தேவன் கோபம் கொண்டு 40 நாள் இடைவிடாமல் மழை பெய்ய வைத்து அந்த குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்றினார். இந்த குடும்பத்தை காப்பாற்றி அவனை ஆசீர்வதித்த போது அவனும் பாவத்தில் விழுந்து போனான். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இயேசு ஏன் வர வேண்டும்? அவர் அங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதாதா? ஒரு தடவை வந்தால் போதாதா? ஏன் 2வது தடவை வரணும் கேட்குறீங்க? இதுக்கு தான் பதில் சொல்லி வாரேன். நீங்களும் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். பார்ப்பதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க.
ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்கு பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், ஒரு அறை கட்டுவதற்கு உதவலாம். ஏன்னா எத்தனையோ பேர் தங்கியிருக்காங்க உள்ளேயே, இவங்களுக்கு இருக்கிற கூட இடம் பற்றாக்குறை உண்டு. ஒரு அறை கட்டி கொடுக்க உதவலாம். இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரமே ஆராதனைக்கு, இதற்கென்று வாரம் 4000 ரூபா வாடகைக்கு எடுக்கிறோம் வாகனம். அவங்களை அழைத்து வருகிற அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும்னா ஒரு நாள் அதற்கென்று தாங்கலாம். பார்வையற்றவங்க மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டேன்றான், அந்த ஃபியூனரலுக்காக ஒரு ஃபண்டுக்கு உதவலாம். பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கல்விக்காக உதவலாம். 2 கண்ணும் தெரியாட்டா இவங்களை வாழ்க்கையில் வாழ வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற தாகம் இவர்களும் குடும்பமாகி வாழ வேண்டும், அதற்கென்று திருமண காரியத்திற்கு உதவுதான். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஐயா நான் இப்படி பண்ணுறதோட எனக்கு ஒரு பில்லு வைக்கணும், எனக்கு ஒரு ஆதாரம் வைக்கணும், என் தொழிலில் அப்படி தான் ஐயா வைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக 8438852500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். நீங்கள் இதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை சுவிசேஷத்திற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயா இந்த 2 ஜிபேலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுக்கெல்லாம் எதுக்கே பில்லு? ஆண்டவர் கொடுக்குறதுக்கு நான் பில்லாக கொடுக்கணும், அவர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் என்ன பில்லு கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுகிறவங்களும் உண்டு. உங்களை குறித்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு அதற்கேற்ற பலன் கர்த்தர் உண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல காலையில் யார் யார் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புதிதாக இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒவ்வொருவருடைய வாஞ்சைக்காய் ஸ்தோத்திரம். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிமை என்று சொல்லப்பட்டபடி வாஞ்சை நிறைவேறட்டும். இந்த நாளிலே திருமண நாளை கொண்டாடுகிற, பிறந்த நாளை நினைவு கூறுகிற, தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடைசி மரண தருவாயில் இந்த நிமிஷத்தில் கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஐசி வார்டில் இருக்கிற, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வேதனை தாங்க முடியாமல் படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பெற்று என்னை ஒருவரும் பார்க்க இல்லையே என்று அங்கலாய்க்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை, கவலைகளையும் கர்த்தர் மாற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.